60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி ஜெட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ், தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். அஜித் சார் கார் ரேசிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காருன்னு தான் சொல்லணும். 24H சீரீஸ்க்காக பல நாடுகள் பயணம் பண்ணிட்டு வராரு. சமீபத்தில் மலேசியாவில் ரேசிங் பண்ணியிருந்தாரு. அங்கே தான் எஸ்டிஆர் அஜித் சாரை நேரில் மீட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ துபாயில் இந்த ரேசிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் அஜித் சாரை சந்திச்சிருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு, பிரியா வாரியர்னு இவங்களும் அஜித் சாரை மீட் பண்ணி அவர் கூட எடுத்த போட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அஜித் சார் ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவே கடுமையாக பேசியிருக்கிற இந்த வீடியோ இப்போ பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இப்படி அஜித் சார் ஃபேன்ஸ் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோங்க, இது தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். அஜித் சாரை பார்க்க ஃபேன்ஸ் பலரும் ரேஸ் நடக்கிற ஸ்டேடியம்க்கு கூட்டமா போயிட்டு இருக்காங்க. அஜித் சாரும் வர ஃபேன்ஸை சந்திச்சு அவங்க கூட போட்டோஸும் எடுத்துக்கிறாரு. என்னதான் ரேசிங் முடிச்சுட்டு டயர்டா இருந்தாலும் அவரை பார்க்க காத்துட்டு இருக்கிற ஃபேன்ஸ்க்காக ரேஸ் முடிச்ச கையோட லைன்ல நிக்கிற பல ஆயிரம் ஃபேன்ஸை சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிற மாதிரியான வீடியோஸும் சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. ஆனா சில ஃபேன்ஸ் ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிறதையும் பார்க்க முடியுது. அஜித் சாரும் பலமுறை ரசிகர்களோட எல்லை மீறின செயல்களை கண்டிச்சிருக்காரு. அந்த வகையில துபாயில நடக்கிற ரேஸை பார்க்க வந்த சில ஃபேன்ஸ் எல்லை மீறி செயல்பட்டு இருக்காங்க. உடனடியா அஜித் சார் அவங்களை சந்திச்சு ஒழுக்கமா இருங்க, இது ஒன்றும் தியேட்டர் கிடையாதுன்னு எச்சரிச்சிருக்காரு. ஃபேன்ஸா இருந்தாலுமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு அஜித் சார் பண்ண இந்த விஷயம் இப்ப சோஷியல் மீடியால வைரலாகி பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. பலரும் அஜித் சார் ஃபேன்ஸ் கொஞ்சம் கட்டுப்பாடோட நடந்துகிட்டா நல்லது, இவங்களோட செயல் அஜித் சாரோட பேருக்கே பிரச்சனையா இருக்கு, ஒரு சிலர் பண்ற தவறால ஒட்டுமொத்த ஃபேன்ஸுக்குமே கெட்ட பேரா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறதையும் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அவரோட அடுத்த படத்துக்கான எந்த அப்டேட்டுமே வரல. ரேசிங்ல அவர் பிஸியா இருக்கிறதுனால தான் இந்த டிலேன்னு நினைக்கிறோம். ஸோ சீக்கிரமே ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துற விதமா அவரோட அடுத்த படத்தோட அப்டேட்டும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி ஜெட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.